எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு நேற்று வந்தேன்னு சொன்னேன்ல, அங்கே பொங்கல் வைக்குது. சாமியெல்லாம் கும்பிடலிங்க, எதுவும் நினச்சிக்காதீங்க. வீட்டில் சும்மா நான் தான் வைக்கிறேன் பாருங்கள், பானையில் பொங்கல் வைக்கிறேன். அது பிள்ளைங்களுக்கெல்லாம் இனிப்பு வேணுங்கிறதுக்காக செய்கிறேன். முதல்லையே உலை வச்சு அரிசி போட்டாச்சு, அரைப்படி அரிசி தான் போட்டிருக்கேன். அதுக்கு 1/2 கிலோ வெல்லம் எடுத்துருக்குறோம். கொஞ்சோண்டு ஏலக்காய் நுணுங்கிறதுக்காக அஸ்கா சர்க்கரை போட்டு நுணுக்கி வச்சுருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ஸ்டைலில், அறந்தாங்கி ஸ்டைலில் கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் குக்கரில் தான் வேக வச்சு நல்லா மசிய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஏலக்காயும் சர்க்கரையும் அஸ்கா சர்க்கரையும் அரைச்சி வச்சுருக்கேன். இது 1/2 கிலோ வெல்லம், 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ வெல்லம், முந்திரி, நெய் இங்கே அடுப்பில் இருக்குது. என்ன நெய் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, இப்போ தான் கொஞ்சம் போல் வெண்ணெய் எடுத்து உருக்கி வச்சுருக்கேன். நான் இது போட்டு உதுக்கி வச்சுருக்கிறேன் பாருங்கள். முருங்கைக்கீரை போட்டு உருக்கிட்டு எடுத்து முருங்கைக்கீரை தூக்கி வச்சுருக்கேன். நெய், முந்திரி இதெல்லாம் வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா சோறு கதன்னு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து அந்த பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் வேக வச்சு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை போடுறேன். பாருங்கள், இந்த கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் வேக வச்சு வச்சோம்ல, அதுவும் போட்டேன். இந்த கடலைப்பருப்பு தான் முழுசாக தெரியுது எங்களுக்கு. அந்த மாதிரி அறந்தாங்கில் வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க. எங்கள் ஊர் மாமியா ஊரில் வந்து பொங்கலுக்கு இந்த மாதிரி கடலைப்பருப்பு போட்டு தான் செய்வாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் 2 கலந்து நான் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம என்ன சாமியாக கும்பிட்ற பிள்ளைங்களுக்காக இனிப்புக்கு செய்யணுங்கிறக்காக செய்கிறேன். பாருங்க, முந்திரி வறுத்துட்டேன், வறுத்து கொட்ட போகிறேன். சோறு வெல்லம்லாம் போட்டு நல்லா இதாகி வந்துருச்சு பாருங்கள். முந்திரி வறுத்து கொட்டிட்டேன். பாருங்கள், பொங்கல் நல்லா வெந்து வந்துருச்சு. முந்திரி போட்டேன், வறுத்து. திராட்சை போட மாட்டோம், முந்திரி வறுத்து போட்டேன். ஒரு தேங்காய் உடச்சி திருகி அதுவும் போட்டிருக்கேன். அந்த ஏலக்காய் தூள் நுணுக்கி வச்சுருந்தேன்ல மிக்சியில், அதுவும் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் பத்திரமா பார்த்து பொங்கல் கொண்டாடுங்க.